சிவாச்சாரியார் திருவடிகளே சரணம். 12வது முறையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பற்றிய உரையை கேட்டீர்கள். அது தொடர்ந்து நம்மாழ்வாருடைய அதே நிலைகளை, அவர் ஆற்றிய உரைகளை, அவர் கொண்டுள்ள பாசுர நினைவுகளை நாம் இங்கே காண இருக்கிறோம். அதாவது தன்னுடைய பாணியில் ஒரு மானிடரை பாடக்கூடாது, இறைவனை மட்டுமே பாட வேண்டும். மானிடரை பாடுவதால் என்ன பயன்? இறைவனை பாடினால் நெல்முடி திருமாலை நாம் சேருவோம் என்கின்ற பாங்கினை உடையவர் ஆகினால் மானிடரை பாடேன், நான் இறைவனையே பாடுவேன். அவர் தம் நிறைகளை எல்லாம் சொல்லுவேனே தவிர நான் மற்றவர்களுடைய நிறைகளை பேச வாய்ப்பில்லை என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருடைய உரையிலே ஒரு உறுதி மனப்பான்மை தோன்றுகின்றது. நம்முடைய சமரச நூல்களிலே இருக்கின்ற பாங்கினை பார்க்கின்ற பொழுது வேற்றுத்தாழ்வில்லா நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்றார். அதாவது எக்குலத்தவராயினும் எந்நிலை உள்ளவராயினும் அவர் அவர் விதி வழி அடைய நின்றனரே. யாராயினும் சரி தன்னுடைய நிலையில் என்ன கருத்திருக்கின்றதோ அதை இறையர்களால் பெறுவர் என்பதுதான் அவருடைய சன்மார்க்க நீதிமன்றம். ஆகியனாலே அவர் அடியார்தம் அடியாருக்கு அடியேன் என்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு நான் அடியேன், ஆனால் என்னுடைய அடியாருக்கு நான் அடியவன். என்ன காரணத்தால் என்று சொன்னால், அவர்கள் கீழ்குலத்தவராயினும் சரி, 4 வருடம் அன்றி கீழான ஒரு வருடத்தை சார்ந்தவராயினும், குரக நம்பிகள் ஆயினும், நரகங்களே ஆயினும், சங்கு சக்கரத்தான் தன்னை எவனொருவன் தன் உள்ளத்தை வைத்திருக்கின்றானோ அவனுக்கு நான் அடியார். அடியார்தம் அடியார், அடியாருக்கு தொண்டு செய்தல் சிறப்பு என்கின்றார். அடியாருடைய உள்ளங்களிலே இறைவன் இருக்கின்றார். நீ எப்படி என்னுள்ளே இருக்கின்றாயோ அதே போல என் அடியாரிடத்திலும் நீ இருக்கின்றாய். அவனுடைய உள்ள பாங்கினை நான் அறிந்து அந்த அடியாருக்கு நான் அடியாராக இருப்பேன். அதாவது எத்தன்மை பாலினும் எம்பெருமான் தன்னை அடியாருக்கு அடியேன் யான், அடியார் தமக்கும் அடியார் நான், அடியார் தமக்கும் அடியார் அங்கட்கும் அடிவோங்களே நாங்கள் என்று சொல்லுகின்றார். என்ன அழகாக சொல்கிறார். உலகத்தில் உன்னை யார் ஒருவர் உள்ளத்தை வைத்து வணங்குகிறாரோ அந்த உள்ளம் எனக்கு சிறப்பு, அந்த உள்ளத்திற்கு நான் அடிமை, அந்த செயல்பாடுகளுக்கு நான் அடிமை என்று அடியார்க்கும் அடியார் நான் என்று சொல்லுகின்றார். இந்த பாங்கினை அவர் சொல்லுகின்ற பொழுது திருக்குருகூருக்கே பெருமை என்கின்றார்கள். அதாவது வைகுண்டத்திற்கு பெருமை என்றால் ஆழ்வார் திருநகரை, நம்மாழ்வார் அங்கு தோன்றியதனால் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரை என்ற பெயர் பெற்றது. 11 ஆழ்வார்களும் அங்கு சென்று நம்மாழ்வாருடைய ஆசையை பெற்றதனாலும் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் எல்லாம் அன்று நான் முகன் தன்னோடும் தேவர் உலகளும் படைத்த குன்று சூழ்மணி மாடமைதும் திருக்குருகூர். என்ன திருக்குருகூருக்கு, ஆழ்வார் பெருமகனார் தோன்றிய திருக்குருகூருக்கு என்ன பெருமை? ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாவும் இல்ல அன்று நான் முகன் தன்னொடு தேவர் தம்மோடும் படைத்த குன்று சோல் மாட மாளிகை நின்ற திருக்குருகூர். அது மட்டுமல்ல, நீடு நெல் மாட மாளிகைகள் கூடும் திருக்குருகூர், நேர் தமிழாமதில் சூழ் தன்மை நிறைந்த திருக்குருகூர், சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர், சென்னல் கவனமுடு தோன்றிய திருக்குருகூர், வானவர்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகின்ற திருக்குருகூர், வளம் சேர்ந்த திருக்குருகூர், தாளை வேலிகள் சேர்ந்த திருக்குருகூர், தன் பனைகள் சேர்ந்த திருக்குருகூர். இவ்வளவு பெருமை இருக்கின்றது என்றால் வைகுண்டத்திலே இருக்கின்ற பெருமானுக்கு இருக்கின்ற பெருமாளை எல்லாம் இந்த பெருமைகளை சுமந்து நிற்கின்ற நம்மாழ்வார் பிறந்த இத்திருக்குருகூர் அதனால் வைகுண்டத்திற்கு சமமானது என்று கூட சொல்லலாம். ஆகின்றால் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகனுடன் தேவர்கள் சூழ்ந்த திருக்குருகூர் என்கிறார். திருக்குருகூருடைய பெருமையை அவர் எடுப்பாக எடுத்து சொல்லுகிறார். ஆகினால் மானிடனை பாடாது தெய்வத்தை பாடுங்கள்,
அவனை உங்களுள்ளே வையுங்கள். அவரை யாரெல்லாம் உள்ளத்தை வைத்திருக்கின்றாரோ அந்த அடியாருக்கெல்லாம் நீங்கள் அடியாராக இருந்து சேவை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நான்முறை தத்துவத்தை, சமரச தத்துவத்தை எவ்வளவு பெருமையாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த பெருமைகளை நாம் அடைவது வேண்டும் என்றால் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி சோதி மருவிய மாலிரும் சோலை. திருமாலிருஞ்சோலைக்கு செல்லுகின்ற நம்மாழ்வார் சொல்லுகின்றார், என்ன செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம். கிளர் ஒளி கெடுவதன் முன்னம், நமக்கு முதுமை என்று சொல்லக்கூடிய மூப்பு வந்து நம்மை அடைவதற்கு முன்னம் அந்த மாலிரும் சோலை சென்று அவனை பார்ப்போமே, அவனை கண்டு மகிழ்ந்தோமே, ஆனால் நமக்கு சிறப்பு கிடைக்குமே என்று பெருமை சொல்கின்றார். திருமாலிருஞ்சோலை அழகரை கண்டு அப்படியே அடிச்சோதியாய் நிற்கின்றார், தன்னை மறந்து நிற்கின்றார். காரணம் என்னவென்றால் திருமாலுடைய பெருமையை நான் முழுமையும் பெற்றேன் என்று சொல்லுகின்றார். முடிச்சோதியாய் அடிச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி முடிச்சோதியாய் மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, பழி நின்ற சோதி ஆடைகொடும் பல்கலனாய் பைம்பொன் கடி சோதி நின்றோடும் கூடும் திருமாலே கட்டுரையே. உன்னுடைய அழகை நான் என்னென்று சொல்வேன். முடிச்சோதியாய் அடிச்சோதி முடிச்சோதியாய் மலர்ந்ததுவோ, அடிச்சோதியாய் நீ நின்ற அடிகள் தாமரையாய் மலர்ந்ததுவோ. அழகாக கேட்கின்றார். இதை நான் என்னென்று சொல்லுவேன்? உன்னுடைய அழகை பார்த்து நான் என்னென்று சொல்வேன்? அழகான உன்னுடைய திருவடியை பார்த்து பார்த்து உன்னுடைய திருமேனியை பார்த்து நான் என்னென்று சொல்வேன்? பவளம் என்பேனா, பச்சை பவளவா என்பேனா, பங்கைய கண்ணன் என்பேனா, அதிர்கடி நெஞ்சன் என்பேனா, அஞ்சன வண்ணன் என்பேனா, செவிகொள் முத்தம் என்பேனா, இல்லை சாதி வைரம் என்பேனா, அங்கதர் முடியன் என்பேனா, இல்லை அது ஆதியாம் குருடர் என்பேனா, அடிவினைகள் கெடுக்கும் நச்சு மருந்தாகும் தன்மை என்பேனா, இல்லை அறுசுவை கனி என்பேனா, அறுசுவை அடிசில் என்பேனா, கனி என்பேனா, நெய்யுடை தேரல் என்பேனா, பால் என்பேனா, மோகம் என்பேனா, முற்றும் என்பேனா, குறையா செல்வம் மிகு செல்வம் குறை தீர் செல்வம் என்பேனே, குறை தீர்க்கும் சுவர்க்கம் என்பேனும். என்னுடைய திருவாளே, நீ இருக்கும் இடத்தை நான் என்னென்று சொல்லுவேன்? நீ சாதீரா வைரம், நவமணிகளில் ஒத்தவாக இருக்கக்கூடிய பெருமையுடையவனை நான் என்னென்று சொல்லுவேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு திருமாலிருஞ்சோலை பெருமானை பார்த்து அழகிலே மயங்கி நிற்கின்றார். நீ என்னுள்ளே புக்கவின் எங்கும் போக முடியாது. ஏனென்றால் நீ என்னுள்ளே வந்தாய், நான் உன்னை போக விட்டேன். என்னுள்ளே மயங்கி நின்றாய், உன்னை நான் போக விட்டேன். என்னுள் விரும்பி நீ வந்தாய், எனவே உன்னை போக விட்டேன் என்று தன்னுள்ளே விரும்பி வந்திருக்கின்ற திருமாலை எங்கும் போக விட்டேன். நீ எனக்குள் தான். உலகம் யாவையும் நீ உண்டு மகிழ்ந்தாலும், உலகம் யாவையும் உன் வயிற்றிலே நீ அடக்கினாலும், நீ என் மனத்திலே அடங்கியவன் என்று சொல்லி பெருமானை தன்னுடைய உள்ளத்திலே அடக்கியவன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்களிலே நாயகன் நாயகி பாவத்தையும் காட்டுகின்றார். அதாவது உலகத்திலே சகமார்க்கமாக இருக்கின்ற இறைவனை நண்பனாக வைத்து வணங்குபவர்கள் உண்டு. இறைவனை தாயாக நினைத்து, தந்தையாக நினைத்து, தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து வணங்குவதுண்டு. இறைவனை எஜமானனாக கருதி தன்னை ஒரு தாசனாக வைத்து மகிழ்வதுண்டு. அதே நேரத்தில் இறைவனை நாயகனாக நின்று நாயகியாக தன்னை பாவித்து வணங்குவது ஒரு முறை. இயல்பாகவே 12 ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டுமே ஒரு வகையான தேற்றம் கிடைத்தது. ஏனென்றால் அவள் பெண்ணாகவே இருந்து ஆணாகிய கண்ணனை காதலித்தார். இங்கு நம்மாழ்வார் ஒரு பெண்ணாக மாறி நாயகனாக இருக்கின்ற இறைவனை தானடைய நினைக்கின்றார். அப்படி அடைய நினைக்கின்ற பொழுது காண முடியவில்லையே என்ற ஏக்கம். உலகத்திலே இருக்கின்ற இயற்கை பொருள்களெல்லாம் எங்கெங்கு போகின்றதோ அவற்றையெல்லாம் பார்த்து தூது விடுத்தார். பறவையை பார்த்தார், தூது விட்டார். மேகத்தை பார்த்தான், தூது விட்டார்.
மழையை பார்த்தார், மழையை தூது விட்டார். நாரையை பார்த்தார், நாரையை தூது விட்டார். தன்னுடைய ரமணை தூது விடலாமா என்று ஏங்குகின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது ஒரு தாயாகவே மாறுகின்றார். தன் நாயகி பாவகத்திலே தான் அடைகின்ற நிலையைப் போலவே தன் மகள் இப்படி இயங்குகிறாளே என்று ஒரு தாயாக மாறுகின்ற பாவகத்துக்கும் நம்மாழ்வார் வருகின்றார். அதாவது ஒரு பெண் மகள் தன்னைத்தான் இறைவனை அடைய வேண்டும் என்று இயங்குகின்றார். இங்கு நம்மாழ்வார் பார்த்தார், தான் ஒரு தாயாகவே மாறிவிட்டார். தாயாக மாறுகின்ற அந்த நம்மாழ்வார் அந்த வாழ் முதலுடைய அந்த பெண்ணுடைய முக சுருக்கத்தை கண்டு, முக ஏக்கத்தை கண்டு ஒரு பாடல், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்டி மல்கி நாடி நாடி நரசிங்க என்று வாடி வாடும் முதலே. என்னுடைய பிள்ளையை பார்த்தாயா, எப்பொழுதும் உன்னையே பாடிக்கொண்டிருக்கின்றார். இங்கே நம்மாழ்வார் தாயாக மாறுகின்றார். என்றால் தன் பிள்ளைக்கு தேவையானவற்றை தாய் பார்க்கின்றார் என்கிற நிலை. பெற்ற தாய்தனை பிள்ளை எறியும், பிள்ளையின் நறுமையை பெற்ற தாய் எறியும். ஆகினால் அவர் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா என்று என் மகள் வாடி வாடும் வாழ்வுதலாயிருக்கின்றாள். அது மட்டுமல்ல, அவள் தன்னுடைய நிலையிலே மாற்றம் காண்கின்றார். இந்த மண்ணை துளாவி இது வாமனன் மண் என்கின்றாள். விண்ணை பார்த்து மேவு விண் வைகுண்டம் என்கின்றாள். கண்களில் நீர் உள்க மல்கி நிற்கும் அவனை கடல் வண்ணன் என்கின்றாள். காற்றை தழுவி கோவிந்தன் என்கின்றாள். செந்தீயை தெளிவு அச்சுதன் என்கின்றாள். குடலோசையை கேட்டு மாதன் என்கின்றாள். பெருமழை பெய்யும் என்ற நாரணன் வந்தான் என்கின்றாள். வெண்ணையை காணின் கோவிந்தன் உண்ட வெண்ணை என்கின்றாள். கன்றை புல்கிடின் இது கோவிந்தன் மைத்த கன்றென்கின்றாள். கிடக்க இளநாகம் காணில் அவன் கிடக்க என்கின்றாள். இதை நான் எங்கு சொல்லுவேன்? அதனாலே திருவுடை மன்னரை காட்டின் திருமாலை கண்டேனே ஒரு உடை வண்ணங்கள் காணின் உலகலந்தான் என்பாள். தாய் அரட்டுகின்றார். குடு நின்றத்தை பார்த்தால் குன்றை பார்த்தால் நெடுங்குன்றத்தை பார்க்கின்ற பொழுது நெடுமான் என்கின்றாள். பெருமழை பெய்துவிட்டால் நாரணன் வந்தான் என்கின்றாள். குடலோசையை கேட்டால் மாயவன் வந்தான் என்கின்றாள். அவளுடைய தோற்றத்தை நான் என்று சொல்லுவேன்? ஆகியனாலே உருவடை வண்ணங்கள் காணி உலகளந்தான் வந்தான் என்கின்றாள். கண்ணா வா என்கின்றாள். கண்ணனே பெருசும் என்கின்றாள். ஆகியனாலே அவள் திறத்தை நான் என்ன சொல்வேன் என்று நம்மாழ்வார் ஒரு தாயாக மாறுகின்ற பாவகம். நாயகியாக்கிய தன் மகளை நாயகனாக்கி பெருமானோடு சேர்க்கின்றார். பெருமைக்காக நாயகனுடைய தாயாக மாறுகின்றார். இனியும் சொல்லுகின்றார் ஒரு தாயாக, கண்கொடும் பகலும் கண் துயிலறியார் கண்ணரே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும் தாமரை கண்ணனே என்றழும் எங்கனே விட்டு தரிக்கும் இரு நிலம் துளாவியிருக்கும் செங்கையில் வாழி திருவரங்கத்தாய் என் மகள் வாழ் என்கின்றாயே. இவன் மகள் மேல் என் வைத்தாய், எதை செய்ய போகின்றாய்? திருவரங்கத்தாரிடத்திலே கேட்பதாக நம்மாழ்வார் பேசுகின்றார். கண்குளும் பகலும் கண்துயில் அறியால் கண்களில் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரத்தான் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன் என்றே அலரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இரு நிலம் கைதுளாவி இருக்கும் திருக்கையல் பாய் திருவரங்கத்தாய் என் மகளின் பால் என் செய்கின்றாய் நீ என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நாயகி பாவகத்தை பெருமான் எந்த மாதிரி நாயகனாக இருக்கின்ற அவனோடு சேர்த்து வைப்பதற்கு அவர் இடையூறாக இல்லாமல் இடைப்பாலமாக இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். நாயகி பாவகத்தை உணர்ந்து பாடுகின்ற ஆற்றல், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பாசுரங்களிலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு நாயகனை அடைவதில் இருக்கின்ற ஏக்கம்,
தூது விடுவதனால் ஏற்படுகின்ற ஏக்கம், இவற்றையெல்லாம் தன்கண் காணுகின்ற பேருணை என்று சொல்லுகின்றார். இதை சொல்லுகின்ற பொழுதுதான் நம்மாழ்வார் சொல்லுகின்றார், தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கிடக்கையை அழகாக பேசுகின்ற இந்த பெண்மையை எப்படி உரைப்பது என்று தாயாக மாறுகின்றார், தலைவியாக மாறுகின்றார், தோழியாக மாறுகின்றார், செவிலி தாயாக மாறுகின்றார். உடன்போக்கு குறைவாயிருக்கின்ற தலைமகளுக்கு உடன்போக்குக்கு ஏதுவாயிருக்கின்ற பெருமைகளால் இந்த இடத்திலே நாம் சேர வேண்டும் என்று தலைவி வெளிப்பட பேசுகின்ற தன்மையால் நம்மாழ்வார் பேசுகின்றார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இவர் இவற்றையெல்லாம் சொல்ல வல்ல ஒன்றை பெருமான் எனக்கு வைத்தார். நான் செய்த பாக்கியம் இது. அதாவது எல்லோரும் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். உலகத்தில் பிறக்கின்ற எல்லோரும் உண்மை நிலைகளை அடைவதில்லை. உலகத்தில் பிறந்திருக்கின்ற எல்லாரும் உயர்நிலையை அடைவதும் இல்லை. ஆனால் இந்த திருக்குறூரிலே பிறந்திருக்கின்ற எமக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் என்னுள்ளே புகுந்து இதை செய் என்று ஆணையிட்டான். என்னுள்ளே இருக்கின்ற பெருமான் பேசுகின்றார். அவர் பெருமையை அவரே பேசுவது இல்லையா? தற்பெருமை அல்லவா? எனவே என்னை வைத்து என்னை ஒரு கருவியாக்கி என்னுடைய இருந்து பேசுகின்றான், என்னை பேச வைத்தான். ஆகியனாலே உலகத்தின் தன்மையெல்லாம் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, ஊட்டுவித்தால் யார் ஒருவர் உண்ணாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதார். அழகாக பேசுகின்றார். கூட்டுவித்தார், அடியார் கூட்டத்தோடு கூட்டுவித்தார். 1000 இன்தமிழ் பாடல்களை பாடும் பெருமையை பாட்டுவித்தார், பாட வைத்தார். ஊட்டுவித்தால் உண்ணைகளாம், உறங்க வைத்தால் உறங்கலாம். அவன் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஒருவரை ஆட்டுவிப்பாரே, ஆனால் யார் ஒருவர் ஆடாதாரே. என்னுள் புகுந்திருக்கின்ற எம்பெருமான் 7 மரங்களை ஒரு ஆணையால் துய்த்தவன், 10 தலைகளை சிரம் பொய்த்தவன். மாயமான் என்பது அறியாத வண்ணமாக சென்ற போதிலும் கூட அது மாயமான் அல்ல என்று தெரிந்து, அது உண்மையான மான் அல்ல, அது மாயமான் என்று தெரிந்த போது அரக்கனை முடித்த தலைவன் அவன். பெருமைக்குரிய அவதார புருஷனாக இருக்கின்ற அவரவர் அடையாள நிலைகள் தான் நம்முடைய உள்ளப்பாங்குக்கு ஒத்து வரும் என்பதனை நம்மாழ்வார் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே எல்லா பெருமைகளையும் வைகுண்டநாதனாகி அவன் என்னுள்ளே புகுந்து என்னை வைத்து பாட வைத்தான். ஆகையினாலே என்னை புலவர்க்கெல்லாம் தலைவனாக்கினான், ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைமையாக்கினான். ஆழ்வார்களுக்குள்ளே தலைமையாக்கிய அவன் என்னை நம்மாழ்வார் என்று அழகுபட அன்போடு அழைத்த பெருமைக்குரியவரான நான் இந்த உலகத்தை வாழ்கின்றேன். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோரும் இந்த கூடுதல் நிலைகளை பெற வேண்டும். அடியாராக இருக்கின்ற அனைவரும் அவனுடைய பாதங்களை நோக்குங்கள். திருவாளுடைய பாதங்களை பற்றி நிற்கின்ற பொழுது அவனுடைய வைகுண்டத்தை நாமாக போய் சேர்வோம். அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் நம்மை வரவேற்பர். பொலிக 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 என்று கோஷங்களில் நம்மை வானவர் ஏற்ற நாம் அணைந்து செல்வோம். வைகுண்டம் செல்லுகின்ற பொழுது எல்லாம் வல்ல பெருமைக்குரிய அந்த இடநிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் நம்மாழ்வாருடைய பெருநோக்கம். இந்த நம்மாழ்வாருடைய பெருமைக்குரிய 1296 பாடல்களும் எல்லா வகையான நிலைகளையும், உலகியல் தன்மை, உலக இயற்கையின் தன்மை, உலகப் பெருமை, உலகத்தை படைத்தவன் பெருமை, காத்தவன் பெருமை, அழித்தவன் பெருமை, வலப்பக்கம் இருப்பான் சிவன், உந்தியில் இருப்பான் பிரமன், எளிமையான வடிவொடு வந்து நமக்கு அருள் செய்வான் இந்த பரமனாக இருக்கின்ற திருமால் என்று சொல்லுகின்ற பெருமையை நமக்கெல்லாம் அளித்த பெருமை உண்டு என்று சொன்னார். அது நம்மாழ்வார் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். நம்மாழ்வாருடைய உள்ளத்துக்குள்ளே இறைவனிருந்து பாட்டுவித்தார் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆகையினாலே ஆய தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன் 1000 இன்தமிழ் பாடினான். அவனுடைய இன்சுவை பாடல்கள், தமிழ் இலக்கிய சுவை, அந்த இலக்கிய நயம், கருத்து வளம், அறிவுரைகள், பரசத்துவம், அடியாரோடு கூடியிருக்கின்ற சிறப்பு அத்தனையும் நம்மாழ்வார் நமக்கு காட்டியிருக்கின்றார் என்றால்
எல்லாம் வல்ல நம்மாழ்வாரையே நாமும் பின்பற்றி அவருடைய பெருமைகளை பேசி அவர் பின்வழி நின்று நாம் அந்த வைகுண்ட பிராப்தத்தை அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மார்கழி மாதம் தொடர்ந்து வருகின்ற காரணத்தினாலே மார்கழியில் பாசுரங்களிலே அவதார தத்துவங்களை பேசுவதற்கு அடியேன் விரும்புகின்ற காரணத்தினால் இதற்கு பின் தொடர்ந்து பாசுரங்களின் அவதாரம் என்ற வகையில் உங்களிடையே உரையாற்ற இருக்கின்றேன். அனைவரும் ஆதரவு தாரேன். நன்றி, வணக்கம்.